So good morning all. Let's start the term 2 history portions. Educational development in India and then development of industries in India. Now let us see one by one. Educational development in India அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஆன்ஷியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருந்தது, எப்படி வந்து எஜுகேஷன் வந்து மெடிவல் இந்தியாவில் மாடர்ன் இந்தியாவில் டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு, அது ப்ளஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் பிரிட்டிஷ் ரூலில் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்ம பார்க்கலாம். Ancient system of education in India, development of education in medieval modern India, education development during the British rule, and the importance of national education policy, and education development in Tamil Nadu. Tamil Nadu, especially Tamil Nadu, எந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அக்வயரிங், ஷேரிங் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறதா எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எஜுகேஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராக்ரஸிவ் சொசைட்டி. ஒரு ப்ராக்ரஸிவ் சொசைட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்புளை வந்து வைட்டல் ரோல் இன் ஷேப்பிங் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனாக வந்து எஜுகேஷன் தான் ஷேப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் வி லிவ் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் டெவலப்பிங். ஸோ to meet the challenges and overcome the obstacles, we need to well educated and to know the role of education in human development process. அப்போ வந்து எஜுகேஷனோட ரோல் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இதில் வந்து எப்படி ஒவ்வொரு ஏஜஸ்லேயும் வந்து எஜுகேஷன் வந்து த்ரூ த இயர்ஸ் வந்து எஜுகேஷன் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷன் இன் ஆன்ஷியன்ட் இந்தியா, த ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தட் ஃப்ரம் வெரி ஏர்லி டைம்ஸ். த ட்ரெடிஷன் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஹேஸ் பீன் வாய்க் இன் இந்தியா. ஓகேங்களா? த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் மைட் ஹேவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வேதாஸ். எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து வேதாஸ்லேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. லிட்ரல் மீனிங் த சான்ஸ்கிரிட் வேர்ட் வேதா அப்படிங்கிறதுக்கு நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? த வேர்ட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த வித் மீன்ஸ் டு நோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நாலேஜ் அப்படின்னு அர்த்தம், வித் அப்படின்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? our ancient education system evolved over many centuries and focused on holistic development of the individuals by taking care of both the innate and latent capacities. It emphasized on values such as humility, truthfulness, discipline, self-reliance, and respect for all citizens, all creations. ஓகேங்களா? சோர்ஸ் அண்ட் லேர்னிங், என்னென்ன சோர்சஸ் ஆஃப் லேர்னிங் வந்து இருக்குது எஜுகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூ மஸ்ட் ஹாவ் ஹியர் த நேம்ஸ் ஆஃப் பணினி, ஆரியபட்டா, காட்யாயனா, பதஞ்சலி, இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்து இவங்கெல்லாம் வந்து ரைட்டிங்ஸ், அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலியமாகவும் மெடிக்கல் ட்ரீட்டிஸ் ஆஃப் சரகா, சுஷ்ருதா, இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் லேர்னிங்காக இருக்குது அப்படி இப்போவும். ஓகேங்களா? வேரியஸ் டிசிப்ளின்ஸ் சச் அஸ் ஹிஸ்ட்ரி, லாஜிக், இன்டர்பிரிட்டேஷன், ஆர்கிடெக்சர், பாலிட்டி, அக்ரிகல்ச்சர், ட்ரேடு, காமர்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆர்ச்சரி, இதெல்லாமே வந்து தாட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரிக்குலர் ஏரியா. The pupils participated in games and recreational activities. அப்போ physical educationும் முக்கியம் தான். ஓகேங்களா? The gurus and their students worked conscientiously together to proficient in all aspects of learning. ஸோ அவங்க வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கான்ஷியஸாக லேர்ன் பண்ணுவாங்க. இன் ஆர்டர் டு அசஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்கில்ஸ், லிட்ரரி டிபேட்ஸ் அண்ட் வேர் ஆர்கனைஸ்ட். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்கில்ஸ் அண்ட் லிட்ரரி டிபேட்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் கைடட் யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கிறவங்க வந்து யங்கர் ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. தி சிஸ்டம் ஆஃப் பியர் லேர்னிங் வாஸ் ஆல்சோ ப்ராக்டிஸ் லைக் யூ ஹேவ் குரூப் அண்ட் பியர் ஒர்க். ஓகேங்களா? பியர் லேர்னிங்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ லைக் பியர் ஒர்க் மாதிரி. ஆன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, எ வே ஆஃப் லைஃப்.
அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாகவே இருந்துச்சு, குருகுலா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்ஷியன்ட் இந்தியாவில் போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு. இண்டிஜினஸ் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் அட் ஹோம். இண்டிஜினஸாக வந்து எஜுகேஷன் வந்து வீட்லேயே வந்து ஹோமில், டெம்பிள்ஸில், பாதசாலாஸில், குருகுலாஸ்லாம் இம்பார்ட் பண்ணாங்க. They were peoples in homes and villages and temples who guided young children in imbibing the precious way of life. ஓகேங்களா? அதாவது வந்து they were the peoples in homes, villages and temples who are guided the young childrensக்கு அவங்களுக்கு வே ஆஃப் லைஃப் வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்தாங்க. The temples played a vital role in imparting education and served the center of learning. கோயில் கூட அந்த காலத்தில் வந்து ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குற இடமா இருந்துச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வென் டு விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ஹையர், விஹாராஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் போனாங்க. ஓகேங்களா? ஹையர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அப்போது teaching was oral and student remembered and meditated upon what was taught in gurukulas. மெடிடேட்டட் அப்பான் வாட் குருகுலால் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஓரலாகவும் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சிங் வந்து ஓரலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோவும் பண்ணாங்க குருகுலாஸில் சொல்லி கொடுத்தது. மெனி ஆஃப் தீஸ் குருகுலாஸ் வேர் நேம்டு ஆஃப்டர் த சேஜஸ். அவங்க அந்த சேஜஸ் இருப்பாங்கள்ல, அந்த இந்த மாதிரி சேஜஸ் இருப்பாங்க, அந்த சேஜஸோடைய நேம் தான் வந்து அந்த குருகுலாவுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? குருகுலாஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து குருகுலாவில் வந்து கல்வி கற்றுப்பாங்க. During the early period, the education was imparted by teachers, that is guru or acharya அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் டீச்சராக இருப்பாங்க. ஓகேங்களா? To the peoples who gathered around him came to live in his house as member of his family. ஓகேங்களா? To the people who gathered around him and came to live in his house, அவங்க வீட்டுக்கே வந்து கற்றுப்பாங்க. ஓகேங்களா? This was known as Gurukula system of education. The family of Guru functioned as domestic school or ashram அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அந்த ஃபேமிலி ஆஃப் குருவோட ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீடு இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து டொமஸ்டிக் ஸ்கூல் அல்லது ஆஷ்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டியூரிங் தட் பீரியட் குரு அண்ட் தேர் சிஷ்யாஸ் லிவ் டுகெதர், ஹெல்பிங் ஈச் அதர் இன் டே டு டே லைஃப். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க மாற்றி குருக்கு சிஷ்யாவுக்கு குருவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. த மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் டு கம்ப்ளீட் லேர்னிங். ஓகேங்களா? வாஸ் டு ஹேவ் கம்ப்ளீட் லேர்னிங் லீடிங் டு disciplined life and realizing one's inner potential. அப்போ இன்னர் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. Students lived away from their homes for years together till they achieved their goals. அவங்களுடைய இலக்கை முடிக்க வரைக்கும் அவங்க வந்து வீட்டை பிரிஞ்சு தான் இருந்தாங்க. Gurukula was also the place where the relationship between the guru and students strengthened within time. அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களுக்கான குரு சிஷ்ய உறவு வந்து மேம்பட்டு இருந்தது. அப்போ மெனி ஆஃப் த மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் விஹாராஸ் வேர் செட் அப் ஃபார் மாங்ஸ் அண்ட் நன்ஸ் டு மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவே மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் விஹாராஸ் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. நன்ஸ் அண்ட் மான்ஸ் வந்து அங்கே வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் டிபேட் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கொஷின்ஸ்க்கெல்லாம் வந்து நாலேஜ் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஸ்கஷன் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரவுண்ட் தீஸ் விஹாராஸ் அதர் எஜுகேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் டெவலப்ட் விச் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சைனா, கொரியா, டிபெட், சிலோன், ஜாவா, நேபாள், இந்த மாதிரி டிஸ்டன்ட் கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்துட்டு இருந்தாங்க படிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்ததாக விஹாராஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். புத்திஸ்ட் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தக்ஷிலா அப்படிங்கிறது ஒரு ஆன்ஷியன்ட் இந்தியன் சிட்டி. அது வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அண்ட் யுனெஸ்கோ டிக்ளேர்ட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு 1980 வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டது. இட்ஸ் ஃபேம் ரெஸ்டட் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் சாணக்கியா செட் டு ஹேவ் கம்போஸ் த அர்த்தசாஸ்திரா. இது எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திராவை வந்து இங்கே தான் வந்து கம்போஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஆர்கியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் டிஸ்கவர்டு த இட்ஸ் ரெயின் இன் த மிட் 19th century. ஆர்கியாலஜிஸ்ட் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் மிட் 19th century டிஸ்கவரும் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஜாட்டகா டேல்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு கதை பார்த்துருந்தோம். ஸோ ஜாட்டகா டேல்ஸ் கிவன் பை
Huinsang and Ising, Chinese scholars இவங்க ஓகேங்களா. And other sources tell us that kings and society took an active interest in promoting the education promote பண்றதுக்கு ஆக்டிவா வந்து கிங்ஸா இருக்கட்டும் சொசைட்டிஸா இருக்கட்டும் வந்து இந்த சோர்சஸ் வந்து சொல்லுது இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ த்ரூ த மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் விஹாராஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் கேரி அவுட் எஜுகேஷனல் ஒர்க்ஸ் நடந்தது. ஆஸ் அ ரிசல்ட் மெனி ஃபேமஸ் எஜுகேஷனல் சென்டர்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். நிறைய எஜுகேஷனல் சென்டர்ஸ் வந்துச்சு. அமங் த மோஸ்ட் நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் தட் எமர்ஜ் ஜூரிங் தட் பீரியட் வாஸ் சிச்சுவேட்டட் இன் தக்ஷஷிலா, நலந்தா, வல்லாபி, விக்ரமஷிலா, ஒடாந்தபுரி, ஜகதலா அப்படிங்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. தீஸ் யூனிவர்சிட்டிஸ் டெவலப்ட் இன் கனெக்ஷன் வித் விஹாராஸ். இந்த யூனிவர்சிட்டிஸ் விஹாராஸ் கூட கனெக்ட் ஆகப்பட்டிருந்தது. தோஸ் அட் பெனாரஸ் அண்ட் காஞ்சி டெவலப்ட் இன் ரிலேஷன் வித் பெனாரஸ்லயும் காஞ்சிலையும் டெவலப் பண்ணது வந்து இன் ரிலேஷன் வித் டெம்பிள்ஸ்க்கு வந்து டெம்பிள்ஸோட ரிலேட் பண்ணப்பட்டது ஓகேங்க. அண்ட் பிகம் சென்டர் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் இந்த பிளேசஸ் வேர் தே ஆர் சிச்சுவேட்டட். அங்கே இருக்கிற கம்யூனிட்டி லைஃபை வந்து சென்டர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி லைஃப் இந்த பிளேஸ் அந்த பிளேஸ்க்கான கம்யூனிட்டி லைஃபாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் இன்ஸ்டிடியூஷனல் சேட்டர்ட் த நீட்ஸ் ஆஃப் த அட்வான்ஸ்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைகளை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் பூர்த்தி பண்ணுச்சு. Such as students joined the Center for Higher Learning and developed their knowledge by mutual discussion and debates with the renowned scholars. Not only that, there are also occasional summoning by a king to the gathering in which the scholars of various viharas and universities could meet and debate and exchange of their views. அப்போ அங்கே இருக்கிற கிங் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வந்து டிபேட் பண்ண முடியும், மீட் பண்ணி அவங்களோட வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில் ஓகேங்களா. அடுத்தது ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீச்சர் ஹேட் அ கம்ப்ளீட் அட்டானமி. அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியும் in all aspects from selection of students to designing their syllabus design பண்ற வரைக்குமே. When the teacher was satisfied with the performance of the students, the course concluded. அப்போ வந்து கோர்ஸ் வந்து கன்க்ளூட் ஆகும் எப்போனா அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா அதான் ஓகேங்களா. He would admit as many students as liked and thought what his students were keen to learn. Debate and discussions were primary methods of teaching. Debate discussion தான் வந்து primary method of teaching-ஆவே இருந்துச்சு ஓகேங்களா. The teachers were assisted by their advanced level students. டீச்சர்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்போலாம். ஆன்ஷியன்ட் நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து 5th century to 12th century ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்தது ஓகேங்களா. லொக்கேட்டட் இந்த ப்ரெசன்டே ராஜ்கீர், பீகார், ராஜ்கீர் அண்ட் பீகார் இருக்கிற இடத்துல தான் வந்து நலந்தா வந்து இருந்துச்சு ஓகேங்களா. நலந்தா வாஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலே வந்து ஒரு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி நலந்தா ஓகேங்களா. சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்துச்சு. யுனெஸ்கோ வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணி இருந்துச்சு என்னென்னா ரெயின் ஆஃப் நலந்த மகாவீரா த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. நியூ நலந்தா யூனிவர்சிட்டி இஸ் என்விசேஜ்ட் அஸ் அ சென்டர் ஆஃப் இன்டர் சிவிலைசேஷனல் டயலாக். நியூ நலந்தா வந்து ஒரு இன்டர் சிவிலைசேஷனல் டயலாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிடிவல் இந்தியாவில் எப்படி எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ medieval India witnessed a radical transformation in the introduction of Muslim education in Indian subcontinent. அப்போ வந்து radical transformation medieval இந்தியாவில் ஒரு radical transformation நடந்துருந்துச்சு. முஸ்லிம் எஜுகேஷன் இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்திருந்தது. The country invaded by various foreign rulers and several travelers from different part of the world. நிறையா வந்து ஃபாரின் ரூலர்ஸாக இருக்கட்டும் சரி ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருந்து கண்ட்ரிக்கு வந்தாங்க. ட்ரேட்ஸ்மென் அண்ட் இன்வெர்டர்ஸ் brought with them the own culture and intermingled with the people of the country. அவங்களுடைய ஓன் கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்து இன்டர்மிங்கிள் பண்ணாங்க. இப்போ பிசைட்ஸ் த ரிலீஜியன் த சொசைட்டிஸ் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் இந்த மிடிவல் இந்தியா வந்து ரிலீஜியன் மட்டும் கிடையாது, சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எஜுகேஷன் எல்லாமே வந்து மிடிவல் இந்தியாவில் வந்து நியூ பெர்ஸ்பெக்டிவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க ஓகேங்களா. த எய்ம் ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படின்னா முஸ்லீம் பீரியட் அதாவது மிடிவலில் illumination and extension of knowledge அப்படின்றது தான். 11th century என்ன நடக்குது அப்படின்னா முஸ்லீம் ரூலர்ஸ் எஸ்டாப்ளிஷ் த எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ். முஸ்லீம் ரூலர்ஸ் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸையும் செகண்டரி ஸ்கூல்ஸையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்போ எஜுகேஷன் டெவலப்டு வித் fresh aspects during that period, as there are the excellent interaction between the Indian and Islamic tradition in all fields of knowledge like theology, religion, philosophy, fine arts, painting, architecture, mathematics, medicine, astronomy ன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் ஓகேங்களா இந்த எக்ஸலண்ட் இன்ட்ராக்ஷன் இந்தியாவுக்கும் இஸ்லாமிக் ட்ரெடிஷனுக்கும் வந்து எல்லா ஃபீல்ட்ஸில் வந்து நாலேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க. லைக் தியாலஜி, ரிலீஜியன், ஃபிலாசபி, ஃபைன் ஆர்ட்ஸ், பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், மேத்தமேட்டிக்ஸ், மெடிசன், ஆஸ்ட்ரானமின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஹவவர் பிஃபோர் த அரைவல் ஆஃப் முஸ்லீம் இன் இந்தியா, முஸ்லீம் இந்தியாவுக்கு வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா, எ டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் முன்னாடியே இருந்துச்சு. முஸ்லீம் ரூலர்ஸ் என்ன ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா, அர்பன் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணாங்க. எப்படின்னா லைப்ரரிஸ் கொண்டு வரது மூலியமாகவும், லிட்ரரி சொசைட்டிஸ் எடுத்துகிட்டு வரது மூலியமாகவும் ஓகேங்களா. தே ஃபவுண்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ், மக்தாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ரீடிங்கை வந்து கற்றுக்கிறதுக்கு ப்ரைமரி ஸ்கூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரைட்டிங் அண்ட் பேசிக் இஸ்லாமிக் ப்ரேயர்ஸை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. அது பேர் மக்தாப்ஸ் ஓகேங்களா. அடுத்து செகண்டரி ஸ்கூல்ஸ், மദ്രാസാஸ்ன்னு சொல்லக்கூடிய செகண்டரி ஸ்கூல்ஸை கொண்டு வந்தாங்க. டு டீச் த அட்வான்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வரணுங்கிறதுக்காக. அடுத்து செவரல் மெட்ராசாஸ் வேர் செட்டப் பை சுல்தான்ஸ் அண்ட் நோபல்ஸ். மദ്രാസா ஸ்கூல் எல்லாம் வந்து சுல்தான்ஸ் அண்ட் நோபல்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மெட்ராசாஸோடைய அப்ஜெக்டிவ் வந்து டு ட்ரெயின் அண்ட் எஜுகேட் த ஸ்காலர்ஸ் ஹூ பிகம் எலிஜிபிள் ஃபார் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது மாதிரி ஓகேங்களா. இல்துமிஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரூலர். அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மദ്രാസാஸை டெல்லியில் எடுத்துகிட்டு வர்றாரு ஓகேங்களா. கிராஜுவலி மெனி மദ്രാസാஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் மெடிவல் இந்தியா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் உலிமா ஓகேங்களா. உலிமாவோட கண்ட்ரோலுக்கு மிடிவல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்துடுது. டியூரிங் தோஸ் டேஸ் எஜுகேஷன் வாஸ் ரிலேட்டட் டு த ரிலீஜியஸ் ட்ரைனிங். அதுக்கும் ரிலீஜியஸ் ட்ரைனிங்க்கும் ரிலேஷன் இருந்துச்சு ஓகேங்களா. ஹவவர் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் மெடிசன், அரபிக் லிட்ரேச்சர், கிராமர், ஃபிலாசபி எல்லாமே தாட் பண்ணாங்க. History states that Arab and Central Asian peoples brought Muslim educational models to India in both the medieval and early modern periods. History என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, போத் மெடிவல் அண்ட் ஏர்லி மாடர்ன் பீரியடில் வந்து அரப் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள்ஸ் வந்து முஸ்லீம் எஜுகேஷனல் மாடல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா. உமன் எஜுகேஷன் இந்தியா வந்து மெடிவல் பீரியடில் ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா. ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் என்கரேஜ் த லேர்னிங் ஆஃப் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ராஜா ஜெய்ப்பூரோடைய ராஜாவான ஜெய்சிங் வந்து சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணாரு. பிசைட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் as well. Madrasa of Ghaziuddin in Delhi and Madrasa of Maulana Sadruddin at Shahjanabad இங்கே இருந்தெல்லாம் ஓகேங்களா. இங்கே இந்தந்த பிளேஸ்லலாம் இந்தந்த மட்ராசாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டர் மெடிவல் எரால என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷனை எடுத்துகிட்டு வராங்க ஓகேங்களா. வித் த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன் மிஷனரிஸ், Western education made from advances in the country. Various universities and thousands of colleges were formed and popularity of education increased. Education popularity அதிகமாக ஆரம்பிக்குது ஓகேங்களா. Medieval period saw the founding of many religious muts and monasteries. Medieval periodல தான் ரிலீஜியஸ் முட்ஸும் மொனாஸ்ட்ரிஸும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. காஸ் ஆஃப் எஜுகேஷன், இது வந்து எஜுகேஷனுடைய காசாக இருந்துச்சு. அஹோபிலா அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டு வந்து ஸ்ரீரங்கம்ல இருக்குது. இது இங்கே வந்து ஸ்ரீ ராமானுஜா வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணதாகவும் காசஸ் ஆஃப் எஜுகேஷனுக்காக பண்ணதாகவும் மட்டும் இல்லாமல் ஜெயின் பலீஸ், புத்திஸ்ட் விஹாராஸ் வந்து பீப்புள் எஜுகேட் பண்ணுறதுல நிறைய ரோல் ப்ளே பண்ணுச்சு. தே ஹேட் லைப்ரரிஸ் ஆஃப் புக்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங். எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங்லேயும் லைப்ரரிஸ் வந்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா. அடுத்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். பிகினிங் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கேன் பி ட்ரேஸ்ட் டு த எஃபர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஹூ அரைவ்ட் இன் இந்தியா இன் த வேக் ஆஃப் யூரோப்பியன் ஆக்குபேஷன் ஓகேங்களா. கிறிஸ்டியன் மிஷனரிஸோடைய அரைவல் தான் வந்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து
எடுத்துட்டு வருது. As a result, with their efforts, many institutions were established across India. These institutions imported Western as well as Indian education. Western education எடுத்துட்டு வந்திருந்தாங்க, இந்தியன் எஜுகேஷனும் இருந்துச்சு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாத்துலேயும். கிறிஸ்டியன் மிஷனரியோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் த ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் கம்பெனிஸ். அது நமக்கே தெரியும். தே அக்வயர் த லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஃபோர்ட்ரஸ். நிறைய கோட்டைகள் கட்டினாங்க. தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் அமாங் இந்தியன்ஸ். அவங்களோட கல்ச்சர் வந்து இந்தியன்ஸ்க்கு இடையில இப்போ எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் தாட் தட் தே குட் மேக் இந்தியன் டு அண்டர்ஸ்டாண்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலீஜியஸ் தியரிஸ் பெட்டர் இஃப் தே குட் இம்பார்ட் த எஜுகேஷன் டு த லோக்கல் பீப்புள் இன் தேர் ஓன் மெத்தட். அவங்களோட ஓன் மெத்தடில் வந்து சொன்னோம் அப்படின்னம்னா இந்தியன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரிலீஜியஸ் தியரிஸையும் புரிஞ்சுக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ தே ஸ்டார்டட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கட்டினாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் ஹூ ஸ்டார்டட் த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. போர்ச்சுகீஸ் தான் முதல் முறையாக மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிற ஜூயிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கொச்சினில். தே ஸ்டார்டட் மெனி ப்ரைமரி ஸ்கூல்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. த ஃபஸ்ட்டு காலேஜ் ஆஃபரிங் டிகிரி ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் அ கோர்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் கோவா இன் 1575. அங்கே வந்து கிறிஸ்டியானிட்டி, லாஜிக், கிராமர், மியூசிக்கெல்லாம் நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஜான் கிர்னாந்தர் வாஸ் ஒன் ஆஃப் த ஜியாலஸ் pioneer and perhaps the first missionary in India to introduce the education for non-Christian children as எவஞ்சலிஸ்டிக் ஏஜென்சி. ஆக்சுவலி வந்து நான்-கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸ்க்கும் முறையாக இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஜான் கிர்னாண்டர் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு மிஷினரியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனை வந்து நான்-கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸை வந்து ட்ராங்க்யூபரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. சிஎஸ் ஜான்ஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. ஃபாலோட் பை போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு ஓப்பன் தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஆல். ஃப்ரெஞ்சு வந்து அடுத்ததாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல் த இந்தியன் ஃபார் ஆல் த இந்தியன்ஸ் வேர் த எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் பை இந்தியன் டீச்சர்ஸ் த்ரூ லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா. அதாவது வந்து எல்லா இந்தியன்ஸ்க்காகவும் அங்கே வந்து இந்தியன் டீச்சர்ஸ் வந்து லோக்கல் லாங்குவேஜஸில் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. தே ஸ்டார்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வேர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து நடத்துனாங்க. ஓகேங்களா. 2 ஜெர்மன் பிஷப்ஸ் நேம்டு ஜெய்குன்பால் அண்ட் பிளட்சாம் ஸ்டார்டட் த ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் காலேஜ் ஃபார் டீச்சர்ஸ் இன் ட்ரிவாங்கூர். அப்போது 2 ஜெர்மனான ஜெர்மன் பிஷப்ஸான ஜீகன்பால்கும் பிளட்சாமும் வந்து $1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரைவல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷில். ஓகேங்களா. கிராஜுவலி சான்ஸ்கிரிட் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களா மெட்ராஸ்லேயும் பெனாரஸ்லேயும். த ஃபஸ்ட்டு பிஷப் ஆஃப் கொல்கத்தா ரிவர்டு மில்டன் ஸ்டார்டட் மிஷினரி காலேஜ் அட் கொல்கத்தா, பிகம் ஃபேமஸ் பிஷப்ஸ் காலேஜ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மவுண்ட் ஸ்டார்ட் Elphinstone was actually a strong advocate of vernacular education, but on his retirement in 1822, his admirers collected funds and established a college offering the English classes named Elphinstone College at Bombay. பாம்பேல எல்ஸ்டோன் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Missionaries made a good deal for attempts for the propagation of education in India. Due to efforts of many institutions are established, these institutions imparted Western education as well as Indian education. ஓகேங்களா. அடுத்ததாக
பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைடட் இன்டூ 4 பீரியடாக பிரிக்கிறாங்க. ஏர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813, பீரியட் ஃப்ரம் 1813 to 1853, 1854 to 1920, 1921 to 1947 அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. டியூரிங் ஏர்லி டேஸில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபாலோட் அ பாலிசி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஆஸ் திஸ் செக்டார் டிட் நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரோக்ராம். ஏர்லி டேஸில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதில் எதுலேயுமே வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க ஓகேங்களா. பாலிசி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆஸ் அ செக்டர் இட் நாட் அவங்களுடைய ப்ரோக்ராம்லேயே இல்லாததுனால ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்பெனி சார்ட்டர் வந்து ரெனியூ பண்ணுறாங்க 1813, which compelled the company to assume the responsibility of education for the education of Indians, though a very limited scale. Besides missionaries, non-missionaries like Rajaram Mohan Rai, Pachayappa of Madras, W. Fraser of Delhi contributed to the cause of education. இவங்கெல்லாம் வந்து நான் மிஷினரிஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஓகேங்களா. 1813 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கம்பல்டு டு அசர்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஓகேங்களா. அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு கம்பல்ஷன் வருது இந்தியன்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி. அப்போ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 என்ன பண்ணுது அப்படின்னா, மேட் அ ப்ரொவிஷன் ஃபார் ஆனுவல் கிராண்ட் ஆஃப் a sum of 1 lakh rupee for the promotion of education. அப்போ சார்ட்டர் ஆக்ட் வந்து ஆனுவல் கிராண்டாக 1 lakh rupee வந்து இப்போ எஜுகேஷனை இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஓகேங்களா. செகண்ட் பீரியட் was also marked by great educational controversies concerning the issue of educational policy and medium of instruction, method of spreading education. First என்ன நடக்குது அப்படின்னா, there were Orientalists who supported the preservation of Oriental learning and use of Sanskrit and Persian as a medium of instruction. ஆரம்பத்தில் ஓரியன்டல் லேர்னிங்கை ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஓரியன்டலிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டையும் பர்ஷியனையும் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துகிட்டு வராங்க. இதை வந்து ஆங்கிலிசிஸ்ட் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து இங்கிலீஷ் மூலிமா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. தேர்டு செக்ஷன் என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஓகேங்களா. தீஸ் கான்ட்ரோவர்சிஸ் ஆர் பார்ஷியலி set at rest by Macaulay's minutes of 1835 ஓகேங்களா. இந்த எல்லா கான்ட்ரோவர்சிக்கும் தாண்டி ஒரு வந்து பார்ஷியலி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மெக்காவலேஸ் மினிட்ஸ் ஆஃப் 1835 வருது ஓகேங்களா. ஹையர் எஜுகேஷன் வாஸ் deorientalized, encouraging the English education for upper classes. Each province was allowed to follow a own education policy. Even then the controversies continued till 1854 வரைக்கும் controversies இருந்துகிட்டே தான் இருந்தது ஓகேங்களா. The third phase of British influenced the education may be called the period of ஆல் இந்தியா எஜுகேஷ்னல் பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்கணும் ஓகேங்களா. தேர்டு ஃபேஸில் வந்து பிரிட்டிஷ் வந்து எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து ஆல் இந்தியா எஜுகேஷனல் பாலிசிங்கிற மாதிரி. இட் கமன்ஸ்டு வித் த சார்லஸ் உட்ஸ் டிஸ்பேட்ச் இன் 1854. சார்லஸோடைய உட்ஸ் டிஸ்பேட்சில் 1854 இது கமெண்ட்ஸுக்கு வருது. உட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 வந்து மேக்னா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி ஃபார் எஜுகேட்டிங் த மாசஸ் அட் ஆல் லெவல்ஸ். எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி எடுத்துகிட்டு வரது வந்து உட்ஸ் டிஸ்பேட்ச் தான் ஓகேங்களா. பட் இட் ரிசல்டட் இன் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன், டைவர்சிங் இட் ஃப்ரம் த இந்தியன் ஐடியல்ஸ் கல்ச்சர் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டேட் எஜுகேஷனாக இதை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஆச்சு ஓகேங்களா. ஃபோர்த் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து பீரியட் ஆஃப் ப்ராவின்ஷியல் அட்டானமின்னு சொல்கிறாங்க. இதைய ஆக்ட் ஆஃப் 1935 உஷர்ட் a new era of நியூ era of educational advancement through the country. 1935 ஆக்ட் வந்து நியூ era of educational advancement எடுத்துகிட்டு வருது. நியூ ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஹிட் ஹார்ட் பை வேர்ல்டு வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன் இன் 1929. வேர்ல்டு வைடு எக்கனாமிக் டிப்ரெஷன் 1929 வந்திருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் த பொசிஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அது வந்து ஃபர்தராக வந்து எது ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரொவின்ஷியல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷனை வந்து
1935 ஆக்டோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு கம்ப்ளீட் அட்டானமியை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் நோன் அஸ் சர்ஜியன் ரிப்போர்ட் 1944 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டெம்பரரி எஜுகேஷனில் கொடுக்குது. போத் இந்த தாட் ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராக்டிஸ். தாட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிஸ் ரெண்டுலேயுமே வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது. அடுத்தது வர்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் 1937 வருது. இதில் வந்து 1937 காந்திஜி வந்து ஒரு ஸ்கீம் வந்து பாப்புலர்லி நோன் அஸ் வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் நேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. பிரின்சிபல் ஆஃப் நான் வயலன்ஸ் வாஸ் த பேசிஸ் ஆஃப் த காந்திஜி ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன். இதில் நான் வயலன்ஸ் பிரின்சிபல் தான் வந்து பேசிக்கான பிரின்சிபலாக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? த்ரூ த ஸ்கீம் என்ன நடந்தது அப்படின்னா, ஹி வாண்டட் டு டெவலப் தோஸ் குவாலிட்டிஸ் இந்த இந்த ஸ்கீம் வழியாக என்ன நினைச்சார் அப்படின்னா, ஹி வாண்டட் டு டெவலப் த குவாலிட்டிஸ் இந்த ஃபியூச்சர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா which he considered necessary for building non-violent சொசைட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னா இது முக்கியம்னு நினைச்சாரு. The system of education wanted to root out the exploitation and centralization in society. அதாவது சுரண்டலையும் சென்ட்ரலைசேஷன் சொசைட்டியில் இருக்கிறதையும் வந்து ரூட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அண்ட் கிரியேட் நான்-வயலன்ஸ் சோஷியல் ஆர்டரை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. ஓகேங்களா? இது வந்து எஜுகேஷன் சென்டர்ஸ் தக்ஷீலா, டெல்லி, ஜெய்ப்பூர், வல்லாபி, பாம்பே, வர்தா, பெனாரஸ், விக்ரமஷீலா, நலந்தா, கல்கத்தா, மெட்ராஸ், காஞ்சி, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர். ஓகேங்களா? கொச்சின், மதுரை. அடுத்தது எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, நியூ approach making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நியூ எப்போச்சும் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லாம் மேக் பண்ணுது. ஓகேங்களா? brought a new hope and new vision with a new future for the Indians. 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு டு ப்ரெசென்ட் ரிப்போர்ட் ஆன் யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பர்ஷுவன்ஸ் ஆஃப் த கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூட்டட் டு டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனால் ராதாகிருஷ்ணன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனால் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. அதுதான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் தட் ஹேவ் டேக்கன் பிளேஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் secondary education was appointment of secondary education commission in 1952-53. 1952-53 secondary education commission அப்படின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணப்படுது. ஃபீல்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அது. ஓகேங்களா? இட் சஜஸ்டட் இந்த நியூ ஆர்கனைசேஷனல் பேட்டர்ன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக் கரிக்குலம் அண்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். The education commission under the chairmanship of Dr. D.S. Kothari was appointed by Government of India in 1964. 1964 கோத்தாரியோடைய சேர்மன்ஷிப்பில் ஒரு இது வந்து அமைக்கப்படுது. Free and compulsory primary education for all. Free, compulsory and primary education for all children up to the age of 14 years and uniform educational structure of 10+2+3 pattern where its main recommendation. ஸோ கோத்தாரி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனாக 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு யூனிஃபார்ம் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆனால் 10+2+3ங்கிற ஃபார்முலா படி வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? கோத்தாரி கமிஷன். அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ஓகேங்களா? இது வந்து நேஷனல் ப்ராக்ரஸை, சென்ஸ் ஆஃப் காமன் சிட்டிசன்ஷிப், கல்ச்சர் டு ஸ்ட்ரென்த் வந்து நேஷனல் இன்டெகிரேஷன் எடுத்துகிட்டு வருது. 1986 என்ன நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்துகிட்டு வராங்க. அப்போது எய்ம் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி வாஸ் டு ட்ரான்ஸ்ஃபர்
static society into a vibrant one with a commitment to the development and change. ஓகேங்களா, ஒரு ஸ்டாட்டிக்கான சொசைட்டியை கமிட்மெண்ட் டு த டெவலப்மெண்ட் சேஞ்சுக்கானது இருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, இட் எம்பசைஸ்ட் ஆன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் த ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி த்ரூ த ஸ்காலர்ஷிப், அடல்ட் எஜுகேஷன் அண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எஸ்பெஷலி ஃபார் ரூரல் இந்தியா. ஓகேவா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் த கண்ட்ரிக்கு கிடைக்கணும் அப்படின்னும், ரிமூவல் ஆஃப் டிஸ்பாரிட்டி ஸ்காலர்ஷிப்லேயே இருக்கட்டும், அடல்ட் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் எஸ்பெஷலி ரூரல் இந்தியாவில் வந்து இதெல்லாம் இருக்காமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, நியூ எஜுகேஷன் பாலிசி கால்டு ஃபார் அ சைல்டு சென்டர்ட் அப்ரோச் இன் த பிரைமரி எஜுகேஷன் அண்ட் லான்ச்ட் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் டு இம்ப்ரூவ் த பிரைமரி ஸ்கூல் நேஷன் வைடு. இப்போ ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எடுத்துகிட்டு வராங்க, அதுபடி பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து நேஷன் வைடு வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது நியூ எஜுகேஷன் பாலிசி ரிவிஷன் பண்ணுறாங்க 1992. அகைன் வந்து 1986 அப்புறமாக 1992 வந்து ரிவிஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 68, அதுக்கப்புறம் 86, அதுக்கப்புறம் 92. ஓகேங்களா, ஃபார்முலேஷன் ஆஃப் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க், அது வந்து இன் சர்வீஸ் எஜுகேஷனையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் எவல்யூஷன் சிஸ்டம், அது செகண்டரி ஸ்டேஜ், இதையும் வந்து எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் அண்ட் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். 2001 வந்து எதை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஓகேங்களா, சர்வ சிக்ஷா அபியான் இஸ் த primary vehicle for implementing the right of the children to free and compulsory education act, RTE act ன்னு சொல்லக்கூடிய 2009 ஆக்டுக்கு வந்து இதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சர்வ சிக்ஷா அபியான் வழியாக தான் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஸோ ஃப்ரம் த ஏஜ் வந்து 6 to 14 years. சர்வ சிக்ஷா அபியான் வந்து வேரியஸ் இன்னோவேஷன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல் வந்து இது பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்னா மிட் டே மீல்ஸ், stipend for students, setting up of school managements committees and provision of teaching learning materials for classrooms. இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, சர்வ சிக்ஷா சம் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லணும்னா மிட் டே மீல் ஸ்கீம், ஸ்டைஃபன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், செட்டிங் அப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம்ஸ், இது எல்லாத்தையும் கொடுக்குது. ஓகேங்களா, அடுத்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது எதுக்கு அப்படின்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் அக்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி எஜுகேஷன் அட் த செகண்டரி ஸ்டேஜ். இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் டியூரிங் 11th 5-year plan. கோல் ஆஃப் 11th 5-year plan, அதாவது 5ஆண்டு திட்டம்னு சொல்லக்கூடிய 11வது 5ஆண்டு திட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தது தான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகேங்களா, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது செகண்டரி எஜுகேஷனை குவாலிட்டேட்டிவாகவும் அவைலபிளாகவும் அக்சஸ் அஃபோர்டபுளாகவும் எல்லா யங் சில்ட்ரன்ஸ் 15 to 16 years கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகேங்களா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறமாக சயின்டிஃபிக் லேப், லைப்ரரிஸ், இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் எஜுகேஷன், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டீச்சிங் லேர்னிங் எய்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா ஸ்கீம் அட் ஸ்கூல் லெவலில் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா, யூனியன் பட்ஜெட் 2018-19 என்ன ப்ரப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஹோலிஸ்டிக்லி வித்தவுட் த செக்மெண்டேஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12 வந்து யூனியன் பட்ஜெட் வந்து ப்ரப்போஸ் டு கிவ் த ஸ்கூல் எஜுகேஷன் ஹோலிஸ்டிக்கலி கொடுக்கணும், எந்த ஒரு செக்மெண்டேஷனும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமக்ரா சிக்ஷா